ஆனால் இப்போ நான் லவ் பண்ணுறேன். அவளே என்ன லவ். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க, ஓகே? ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாகவும் நம்ம டிஸ்டில் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்டு நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேலே 3 பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருங்க, ஓகே? ஸோ ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்காம், அது கிளிக் பண்ணாலும் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும், ஓகே? ஸோ இன்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ரீஷர்ட்டே ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ நீங்கள் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஆட் ஆகும், ஓகே? ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டில் டைலாக் வரும், இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் இதில் நீங்கள் கேர்ள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஆரஞ்சு லேயர் 2 இடத்துல இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் பாய் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணணும், ஓகே? ஸோ க்ரீனில் கேர்ள் பிக்கு, ஆரஞ்சில் பாய் பிக்கு, ஓகே? ஸோ இப்படி ஆட் பண்ணி நம்ம பார்த்தலாமா? ஜஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் போட்டு ஸ்டார் நம்ம கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய ஒரு கேர்ள் பிக்கை வந்து பண்ணாக்க நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ ஓகே, ஸோ நான் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேல் ப்ரெசன் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா, அதை நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பிக்கு எனக்கு எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ நான் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி கரெக்டாக நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன், ஓகே? பாருங்கள், ஆட். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருக்கா, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ண வேண்டிய பாய் பிக்கை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தட் தான், ஜஸ்ட்டு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நேரத்தில் லென்த் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நாம் பிக் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே? அவ்வளோதான். ஜஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி தான், ஓகே? அவ்வளோதான், ரெடி ஆச்சு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே சூப்பர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூப்பர் ஆகினாக்கா அந்த வீடியோ சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.